வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன். உன்னால் முடியாது அப்படின்னு சொல்ற வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு இம்பாக்ட் தரும், உன்னால முடியும்னு சொல்ற வார்த்தை எவ்வளவு இம்பாக்ட் தரும்னு அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரி வச்சு அதை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தேன். ஒண்ணுல இது ஒரு கிராமத்துல நடக்கிற கதைங்க. அம்மா 2 பசங்க இருக்காங்க. இந்த 2 பசங்க எப்போதுமே ஸ்கூல் முடிஞ்ச உடனே அம்மா வயலுக்கு போயிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போதுமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. பட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருந்ததால அம்மா தன் பசங்களை கூட்டிட்டு வர முடியாம இருந்தது. இவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிடுங்கடா, இருக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல போய் படிங்கடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க, அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு, நிறைய பேர் உழுந்திருக்காங்க, அது பக்கமே போவாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா சொல்றது இன்னைக்கு சின்ன பசங்க கேட்டிருக்காங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான், போயிருக்கான். போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேரும் சகதியமா இருந்திருக்கு. அந்த பெரிய பையன் தவறி வழுக்கி அந்த கிணறுக்குள்ள உழுந்துட்டான். சோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இருட்டிட்டே வருது, அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல. ஒரு கயிறு இருக்குங்க, அந்த கயிறை வச்சுட்டு எப்படியாவது அண்ணனை காப்பாத்திடலாம், அம்மாக்கு தெரியாம எப்படியாவது காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அந்த கயிறை போடுறான். கயிறை போட்ட உடனே இந்த பையன் ஏறி வர ட்ரை பண்றான். இவன் சின்ன பையனாச்சு, அவன் பெரியவன் உள்ள இருக்கான். அவனோட வெயிட் தாங்க முடியாம மேல 2 படி ஏறினா ஒரு படி இறங்கிடுறான். இந்த பையனால வெயிட் தாங்க முடியல மேல இருக்கவனுக்கு. ஆனாலும் நம்மளோட அண்ணனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கால்ல அந்த கயிறை சுத்திக்கிறான், இடுப்புல அந்த கயிறை சுத்திக்கிறான், உருள்றான். எப்படியோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை மேல ஏத்திடுறாங்க. 2 பேரும் நடந்து பொறுமையா நடந்து வரான். ஈரமா ஆயிடுச்சு, அப்படியே வராங்க. வரத்துக்குள்ளேயே ஓரளவுக்கு ட்ரெஸ் காஞ்சிடுச்சு. அதுக்குள்ள ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, பசங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, ஊர் நாட்டாண்மை இருந்தாங்க, அவங்கள போய் கேக்குறாங்க, பெரியவங்களை போய் கேக்குறாங்க, எல்லா இடத்துலயும் போய் கேட்டு எல்லாமே ஊரே இந்த பசங்களை தேடுது. தேடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிடைக்கல. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது இந்த 2 பசங்க நடந்து ஊருக்குள்ள வராங்க. ஊருக்குள்ள பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. அந்த சின்ன பையனும் சரி பெரியவனும் என்ன நடந்தது அப்படின்னு ஊருக்குள்ள அம்மா கிட்ட சொல்லும் போது ஊர்ல கேட்டுட்டு, டேய் ஏன்டா இப்படி பொய் சொல்ற, இந்த சின்ன பையன் உன்னை தூக்கிட்டானா, உன்னால எப்படா முடியும், எங்களாலே முடியாது, எத்தனை பேர் விழுந்திருக்காங்க, எங்களால காப்பாத்த முடியல, நீ ஒருத்த எப்படா பண்ணிருப்ப, எதுக்குடா பொய் சொல்ற, வேற எங்கடா போனீங்க அப்படின்னா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஊர்ல பெரியவர் இருப்பாரு, ஒரு வயசானவர். அவர் என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் எல்லாரும் கம்முன்னு இருங்க, அந்த பையன் கிட்ட என்னடா நடந்தது உண்மை கேட்டுட்டு பேசலாம்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களையும் கூப்பிடுறாங்க. என்னடா நடந்தது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. பசங்க சொல்றாங்க. இந்த பையன் சொல்ல சொல்ல அவங்க கண்ணை பார்க்க அந்த பெரியவருக்கு கண்டிப்பா அது உண்மைன்னு தெரிய வருது. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை மூடுங்க, கண்டிப்பா இந்த பையனால முடிஞ்சிருக்கும். என்னன்னா இந்த 2 விஷயத்தாலதான். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்த டிட்டர்மினேஷன். தட் இஸ் அவனோட அண்ணனை எப்படியாவது கணத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும், அந்த அண்ணனை காப்பாத்தி அவனு இருக்க முதல் குறிக்கோள். 2வது, உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கும் எந்த வாயும் இல்ல, எந்த காதும் அங்க கிடையாது. அவன்கிட்ட எதுவுமே நெகட்டிவிட்டியா பேசுறதுக்கோ இல்ல கேட்கறதுக்கும் எந்த ஒரு வேலையுமே இல்லாதால இவனுக்கு இருந்த ஒரே வேலை, ஒரே குறிக்கோள் தான் அண்ணனை காப்பாத்துறதுதான். அதால கண்டிப்பா நீங்க யாருமே இல்லாதால கண்டிப்பா இவனால செயல்பட முடிஞ்சிருக்கும், கண்டிப்பா இவன் தான் காப்பாத்திருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா முடிக்கிறாரு. இத கேட்டவங்க அத்தனை பேருமே உண்மைதான், ஆமா கண்டிப்பா யாருமே இல்லைன்னா கண்டிப்பா அந்த பையனால முடிஞ்சிருக்க முடியும்னு நினைச்சு நம்பி எல்லாரும் அந்த பையனை பாராட்டுறாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, உன்னால முடியாது முடியாது 4 பேர் சொல்லும் போது நம்ம கேட்டோம்னா நம்மளும் டவுன் ஆயிடுவோம். அதால நம்ம சுத்தி ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருக்கவங்க கிட்ட பேசுங்க, பாசிட்டிவான வார்த்தையை கேளுங்க. நன்றி, வணக்கம்.